கொரோனா வைரஸ் தொற்று உலகளவில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கியுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொரோனா வைரஸ் தொற்று சைனாவில் ஆரம்பித்ததிலிருந்து இங்கே தமிழகத்தில் மத்திய அரசு வழிகாட்டுதல்படி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டமாக நேரடியாக சென்று கொரோனா வைரஸ் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு நேரடியாக ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். நம்முடைய கோவை மாவட்டத்திலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து அந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார்கள். மாண்பு முதலமைச்சர் எடுத்து வரும் நடவடிக்கையின் காரணமாக குணமடைந்து வருவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் உயிரிழப்பு குறைவாகவும் உள்ளது. இந்தியாவில் கோவை மாவட்டம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மையமாக திகழ்கிறது. இதன் காரணமாக நாள்தோறும் தொழிலாளர்கள் பொதுமக்கள் வெளிமாநிலத்திலிருந்து வெளிமாவட்டத்திலிருந்தும் அதிக அளவில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் கொரோனா வைரஸ் தொற்று பரிசோதனை அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. கோவை மாவட்டத்திலே கொரோனா வைரஸ் நோய் தொற்று கட்டுப்பாட்டில் இருந்தது. சமீப காலமாக வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் வெளி மாவட்டத்திலிருந்து சென்னை போன்ற வேறு மாவட்டத்திலிருந்து வந்தவர்களால் இன்றைக்கு அந்த தொற்று வேகமாக பரவி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னையிலே தொற்று அதிகமாக இருக்கும் பொழுதும் கூட இன்னைக்கு முதலமைச்சர் மேல் அதே போல பல்வேறு விமர்சனங்களை எல்லாம் துறை மேலெல்லாம் வைத்தார்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் பேரில் சென்னையிலே இன்றைக்கு போர்க்கால அடிப்படையிலே சிறப்பான முறையிலே காய்ச்சல் முகாம் அதிகமாக பரிசோதனை எல்லாம் நடத்தி இன்றைக்கு சென்னையிலே தொற்று வெகுவாக இன்றைக்கு அம்மா அரசு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரை போன்ற மாவட்டங்களிலும் தொற்று அதிகமாக இருந்து படிப்படியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்திலும் இன்றைக்கு தொற்று அதிகமாக இருந்தாலும் கூட அதிகமான இன்றைக்கு பரிசோதனை இங்கே செய்யப்படுகிறது. அதிகமான பரிசோதனை செய்யப்படும் பொழுதுதான் இன்றைக்கு நோயாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். அதன் முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதாவது கேஸ் அதிகமாக வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பரிசோதனை அதிகப்படுத்துங்க என்று முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதன் காரணமாக முதலமைச்சர் வழிகாட்டுதல் சென்னையெல்லாம் குறைஞ்சது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு கோவை மாவட்டத்திலும் இன்றைக்கு பரிசோதனை அதிகப்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் சுமார் 6000 நபர்களுக்கு தினமும் பரிசோதனை செய்யப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதுவரை 9344 சிறப்பு காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு 9,90,317 நபர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று பாதிப்பு தடுப்பு பணிகளை மேற்கொள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாநகர பகுதிகளை 5 மண்டலமாகவும் ஊரக பகுதிகளை 5 மண்டலமாகவும் பிரித்து மாவட்ட வருவாய் அலுவலர் நிலையில் 5 அலுவலர்கள், துணை ஆட்சியர் நிலையில் 5 அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதுவரை 2,62,412 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் தற்போது வரை 20,393 நபர்களுக்கு இன்றைக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று 16,162 நபர்கள் நோய்
தொடர்பில் இருந்து இன்றைக்கு பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். பல்வேறு நோய் இருந்த காரணத்தினால் 332 நபர்கள் கொரோனா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இது கூட பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் தொற்று மட்டுமல்ல, பல்வேறு நோய்கள் அவர்களுக்கு இருந்த காரணத்தினால் இந்த அவர்கள் இறப்புக்கு ஒரு காரணம் இருந்தாலும் கூட இந்த காய்ச்சல் முகாம் எதுக்கு நடத்துறோம்னா உடனடியாக வீடு வீடாக போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரோம். அதே போல பொதுமக்களும் காய்ச்சலோ தலைவலியோ இருக்கிற உடனடியாக நீங்கள் வந்து பரிசோதனை செய்து அப்படி இருந்தால் உடனடியாக நீங்கள் மாவட்ட நிர்வாகத்தை அணுகி நீங்கள் நேரம் வந்துடணும். அப்படி ஆரம்ப கட்டத்திலே வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம உயிரை காப்பாற்றிடுறோம். கோவை மாவட்டத்தில் இந்த சிறப்பான முறையிலே நம்ம சிகிச்சை தரோம். பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஐ மருத்துவமனை, அதே போல் இன்றைக்கு கொடிசியா வளாகம், அதே போல் இன்னும் ஈசா யோகம், அதே போல் பார்த்தீங்கன்னா காருண்யா, இன்றைக்கு பல்வேறு கல்லூரிகள் இன்னைக்கு பல்வேறு இடங்கள் நம்ம வந்து படுக்கையை ரெடி பண்ணி இப்போ 9178 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா சிகிச்சையில் 3454 பேர் சிகிச்சையில் உள்ளனர். மேலும் கொடிசியா அரங்கத்தில் அமைக்கப்பட்ட சித்தாமுறை சிகிச்சை மையத்தில் 591 நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதில் தற்போது 432 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள். 159 நபர்கள் மட்டும் தொடர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாநகர மற்றும் ஊரக பகுதிகளில் விழிப்புணர்வு துண்டு பிரசாரங்கள் 320 பிரச்சார வாகனங்கள் மூலம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல கோவை மாவட்டத்திலே இந்த தொற்று வந்த நேரத்திலிருந்து தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதலமைச்சர் வழிகாட்டுதல் பேரில் முதலமைச்சர் நேரடியாக வந்து இங்கே ஆய்வு கூட்டம் நடத்தி உத்தரவிட்டார். அதே போல 2 முறை நம்ம ஹெல்த் மினிஸ்டர், ஹெல்த் செக்ரட்டரி எல்லாம் கூட்டு வந்து ஆய்வு கூட்டம் வாரம் தொடர்ந்து என்னுடைய தலைமையில் ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டு பல்வேறு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு இந்த கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கொரோனா வைரஸ் நோய் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கிற நோயாளிகளுக்கு, அதே போல் மருத்துவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மருத்துவர்கள் இந்த கொரோனா வைரஸ் நோய் தொற்றில் சிகிச்சை அளிப்பதில் அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த வைரஸ் தொற்று பயம் இருக்கிறது. அவருக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். மருத்துவர்களுக்கு அவர்கள் தங்குவதற்கெல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன வசதி வேணுமோ செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஏன்னா இன்றைக்கி மருத்துவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அதே போல் பார்த்தீங்கன்னா பல்வேறு இதுக்காக ஒத்துழைத்த பல்வேறு பிரதிநிதிகள், சுகாதார பணியாளர்கள் அத்தனை பேருமே, அதே போல் மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், இவங்க எல்லாருமே அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகிறார். ஆகவே அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது. அதே போல இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ, கொடிசியா போன்ற அரசு உருவாக்கக்கூடிய அந்த மருத்துவ மையங்களில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் உணவுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. தரமாக வழங்கப்பட்டு வருகிறது. மற்ற மாவட்டங்கள் பாராட்டத்தக்க வகையிலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கோவை மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புகழ்பெற்ற சமையல்காரர் மாதம்பட்டி தங்கவேல் தான். அவர் வச்சு தான் சமைச்சு உணவே கொடுக்குறோம். கொரோனா நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணிக்கு பால் அல்லது அரிசி கஞ்சி அவருடைய விருப்பப்படி, காலை 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா கபசர குடிநீர், காலை 8:30 மணிக்கு பொங்கல், அது இட்லி, ஊத்தாப்பம், உப்புமா, வெங்காய ஊத்தாப்பம், பூரி, ரொட்டி, இடியாப்பம் ஏதேனும் 2 வகை, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார், சுண்டல் மசாலா இதனுடன். காலை 10 மணிக்கு வைட்டமின் சி பானம், வாழைப்பழம், சாத்துக்குடி. 10:30 மணிக்கு இஞ்சி எலும்பிச்சை சாறு அல்லது சத்துமாவு கஞ்சி. நண்பகல் 12 மணிக்கு மிளகு ரசம். மதிய உணவு 1 மணிக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், காய்கறி பொரியல் அல்லது தக்காளி சாதம், தேங்காய் சாதம், காய்கறி நெய் சாப்பாடு ஏதேனும் ஒன்று மற்றும் தயிர் சாதம், ஒரு வேக வைத்த முட்டை. 4 மணிக்கு டீ, போன்விட்டா,
காய்கறி சூப் மற்றும் சுண்டல். இரவு 8 மணிக்கு சப்பாத்தி, தோசை, கிச்சடி, ரொட்டி ஏதேனும் 2. காய்கறி குருமா, சட்னி, சாம்பார். குழந்தைகளுக்கு பால், அரிசி கஞ்சி மற்றும் பிஸ்கெட் எப்போது கேட்டாலும் வழங்கப்படுகிறது. இப்படி அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகளை, நம்முடைய மாவட்ட மக்களை இன்றைக்கு நாம் பாதுகாத்து தேவையானதை இன்றைக்கு தரமான முறையில் கொடுத்து பாதுகாத்து வருகிறோம். சிகிச்சையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மருத்துவர் செவிலியர்கள்லாம் சிறப்பான முறையில் பணியாற்றி வருகிறார்கள். அதே போல இந்த தொற்று ஆரம்பித்ததுமே கோவை மாவட்டத்தில் எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி உத்தரவுக்கிணங்க, துணை முதலமைச்சர் OPS உத்தரவுக்கிணங்க எங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருள், காய்கறி போன்ற அந்த கிட்டு கொடுத்தோம். இந்த வறுமை கோட்டுகளுக்கு நடுத்தர மக்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கிட்டு கொடுத்தோம். கிட்டத்தட்ட 8 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்தோம். அதே போல இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட 12 லட்சம் குடும்பத்துக்கு மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு மருத்துவ கிட் ஒன்று கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா கபசர குடிநீர் பாக்கெட் இருக்கும், வைட்டமின் C இருக்கும், ஜிங்க் டேப்லெட் இருக்கும், ஆர்சானிக் ஆல்பம். இந்த மாதிரி ஒரு கிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி இன்றைக்கு முழுமையாக அதிகமாகிச்சு, இந்த வைரஸ் தொற்று பாதுகாக்க உதவும். இப்படி என்னென்ன தேவையோ செஞ்சிருக்கோம். கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இங்க இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இன்னைக்கு அம்மா அரசு வந்த பின்னால், அதே போல அதுக்கு பின்னால் மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் வந்த பின்னால், நான் அமைச்சராக அம்மா ஒரு வாய்ப்பு கொடுத்த பின்னால் கோவை மாவட்டத்திலே எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறோம். 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை கோவை மாவட்டத்துக்கு கொடுத்துக்கிறோம். மனசாட்சியோடு எங்களுக்கு அம்மா அவர்கள் தந்த பதவியை மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர முடியும் அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி எங்கேயும் கிடையாது. அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் கொண்டு வந்து சிறப்பான முறையில் பணியாற்றுகிறோம். இந்த கொரோனா வைரஸ் நோய் தொற்று இன்றைக்கு அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அவர் உயிரை பற்றி பயப்படுறதில்லை, தன்னை பற்றி பயப்படுறதில்லை. துணிச்சலாக மாவட்டமாக போய் பல்வேறு சுழன்று பணியாற்றி வருகிறார்கள். அதே போல் நாங்களும் அப்படித்தான் எங்கே வேணாலும் போகிறோம். இன்றைக்கு மாவட்ட மக்களை காக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். எங்களை பொறுத்த கோவை மாவட்ட மக்கள் என்றைக்கும் அம்மா எப்படி காத்தார்களோ அதே போல மாவட்ட மக்கள் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கார்கள், எங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த திட்டங்கள் மட்டுமல்ல, இதிலிருந்து முழுமையாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மாவட்ட மக்கள் விழிப்புணர்வு நடவடிக்கை நாங்கள் எடுத்தாலும் கூட தனி மனித சுகாதாரம், சமூக இடைவெளி, வெளியில் செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். வெளியில் சென்று திரும்பிய பின் கைகளை சுத்தமாக, கை கால்களை சுத்தமாக கழுவ வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது முழுமையாக மாஸ்க் போட்டுட்டு எதிர்க்க வரவங்க மாஸ்க் போட்டு முகக்கவசம் போடுறவங்க மட்டும் நீங்க பேசுங்க. முகக்கவசம் போடலன்னா உங்கள்கிட்ட பேசாதீங்க, எந்த வேலை இருந்தாலும் பேசாதீங்க. முகக்கவசம் இருந்தால் நமக்கு 95% தொற்று வராது. ஆகவே அதை நல்ல முறையில் நம்ம ஃபாலோ பண்ணா மிகப்பெரிய உதவியா இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போக்குவரத்தெல்லாம் இன்னைக்கு நம்ம எல்லாமே விடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதே போல இன்னைக்கு எல்லாமே மற்ற மால்கள், கடைகள் எல்லாம் இன்னைக்கு எப்ப போல இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இப்ப அதிக கவனமா இருக்கணும். அதிக கவனமாக இருந்து நம்ம எச்சரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தொற்றிலிருந்து காத்துக்கலாம். கண்டிப்பாக இன்னைக்கு அதிகமான நம்ம டெஸ்ட் பண்றோம். இன்னைக்கு டீம் ஃபுல்லா போட்டுட்டோம். இன்னைக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் குழு போட்டோம். காய்ச்சல் முகாம் இன்றைக்கு தொடர்ந்து தினமும் அதிகமான முகாம் நடத்துறோம். வீடு வீடா போய் செக் பண்ற டீம் போட்டோம். ஆகவே முழுமையாக இந்த தொற்றை படிப்படியாக குறைத்து விடுவோம். ஆனால் நம்முடைய பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக தேவை. எங்களை பொறுத்தளவுக்கு புறத்திலே அம்மா எங்களை உருவாக்கியிருக்காங்க. எங்களுடைய மக்களை, கோவை மாவட்ட மக்களை கண்டிப்பாக கண்ணின் இமை போல் வைத்து காப்போம். அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு
உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. எத்தனையோ விமர்சனங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி அவங்க எதுவுமே செய்யலை, ஆனால் என்ன வேணாலும் ஒரு தவறான பொய்யான விமர்சனங்களை செய்கிறாங்க. அதெல்லாம் புறந்தள்ளிவிட்டு எங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மக்களை காப்பது, கோவை மாவட்ட மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வருவது. அதே போல நான் வகித்து வரக்கூடிய உள்ளாட்சித்துறையிலும் பல்வேறு சாதனைகளை கிட்டத்தட்ட 130க்கு மேல் விருதுகள் பெற்றிருக்கிறோம். இப்பொழுதும் கூட 11 விருது ரெடியாக இருக்குது. கொரோனானால தான் இந்த வருது 11 விருது வாங்கியிருக்கோம் மத்திய அரசு. அம்மா அவர்கள் தந்த பதவியை மக்களுக்காக சிறப்பான முறையில் பயன்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், தனிமனித இடைவெளி கடைபிடிக்க வேண்டும், கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவ வேண்டும். கண்டிப்பாக இதை கடைபிடிக்க வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.